சில சகோதரர்கள் சூர் என்றால் என்ன, அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சூர் என்றால் என்ன, அது எப்பொழுது ஊதப்படும், எத்தனை தடவை ஊதப்படும், அந்த சூர் ஊதப்பட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அந்த சூருடைய சப்தத்தை முதலில் கேட்பவர் யார், அந்த சூரை ஊதக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் யார் வசம் கொடுத்திருக்கிறான் என்ற எல்லா கேள்விகளுக்குரிய பதிலை தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலக அழிவுடைய பெரும் 10 அடையாளங்கள் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரை ஊதும்படி இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவான். சூர் என்பது அருமையானவர்களே ஒரு ஊதுகுழல். அந்த சூரை ஊதக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி வாய்ந்த மலக்காகிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய மலக்குமார்களில் 10 பேர் முக்கியமானவர்கள். அதிலே முதல் 4 பேர் மிகவும் முக்கியமானவர்கள். அதில் ஒருவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹ்யுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதே போல மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு தான் மலக்குல் மௌத் என்றும் சொல்லப்படும். இவர்களுக்கு அனைத்து படைப்பினங்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதே போல தான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு சூர் ஊதுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த சூரை பற்றி பல இடங்களிலே கூறுகிறான். சூரா நம்ல் அத்தியாயம் 27 வசனம் 87 கூறும் பொழுது வயௌம யுன்ஃபஹு ஃபிஸ் சூரி ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த். சூர் ஊதப்படும் நாளிலே இந்த வானத்திலே இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைவரும் திடுக்கிட்டு விடுவார்கள். ஃபஃபஸிஅ என்ற வார்த்தைக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஃபமாத்து, இந்த சூருடைய சப்தத்தை கேட்டால் அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த ஆயத்துக்கு கீழால எல்லா தஃப்சீர்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூர் ஊதக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசம்தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆர்டரை, கட்டளை எதிர்பார்த்து இவர்கள் அந்த ஊதுகுழலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருமோ அப்பொழுது அவர்கள் இந்த சூரை ஊதுவார்கள். அருமையானவர்களை, இந்த சூர் எத்தனை தடவை ஊதப்படும் என்று பார்த்தால் குர்ஆன் 2 தடவை என்று கூறுகிறது. முதலாவது தடவை எந்த சந்தர்ப்பத்திலே ஊதப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நம்ல் அத்தியாயம் 27 வசனம் 87 கூறும் பொழுது வயௌம யுன்ஃபஹு ஃபிஸ் சூர், சூரிலே ஊதப்படக்கூடிய அந்த நாளிலே ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், இந்த வானத்திலே இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைவரும் திடுக்கிட்டு மரணம் அடைந்து விடுவார்கள். இதே போல சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 68 அல்லாஹ் கூறும் பொழுது வயௌம யுன்ஃபஹு ஃபிஸ் சூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளிலே வானங்களிலே பூமியிலே இருக்கக்கூடிய அனைவரும் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார்கள். ஃபஸஇக என்பதற்கு ஃபமாத்து, அதாவது மரணித்து விடுவார்கள். இந்த வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இந்த சூர் ஊதப்பட்டால் அதனுடைய சப்தம் வந்ததற்கு பிறகு அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இது முதலாவது சூர். அருமையானவர்களே, இந்த சூர் ஊதப்பட்டால் என்ன நடக்கும், அதை முதலாவதாக யார் கேட்பார் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஸஹீஹ் முஸ்லிமுடைய 2940வது ரிவாயத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அந்த பெரிய அடையாளங்களை நீண்ட ஹதீஸிலே சொல்லிக் கொண்டு வந்தார்கள். தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னார்கள். இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தென்றல் காற்றை அனுப்புவான். அந்த தென்றல் காற்று இந்த உலகத்திலே பரவும். யாருடைய உள்ளத்திலே அணுவளவு கூட ஈமான் இருக்குமோ அவருடைய உயிரை இந்த காற்று கைப்பற்றிவிடும். அதற்கு பிறகு இந்த உலகத்திலே கெட்டவர்கள் மட்டும் தான் மிகுதமாக இருப்பார்கள். இவர்கள் பாவத்துக்கு மேல் பாவம் செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஷைத்தான் அவர்களிடத்தில் வந்து என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று சொன்னதும் அவர்கள் என்னவென்று கேட்பார்கள். அதற்கு நீங்கள் சிலை வணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுங்கள் என்று அவர்களுக்கு ஷைத்தான் சொல்ல அவர்களும் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு சிலை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் ஓங்கும், செழிப்பாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அருமையானவர்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது சூரை ஊதுவார்கள். காஃபிர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த உலக அழிவு ஏற்படும்.
உலகம் அழிக்கப்படும் சமயம் இந்த உலகத்திலே அணுவளவு ஈமானுள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ஷிராருன் நாஸ், மக்களிலே கெட்டவர்கள் இருக்கும் பொழுது தான் மறுமை நாள் ஏற்படும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, அந்த காலத்திலே வெறுமனவே காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் மட்டும் தான் இருப்பார்கள். இந்த உலகத்திலே எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹுவே ஈமான் கொண்டு ஒருவரும் இருக்க மாட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹஜ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சூரை ஊதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅவ்வலு மை யஸ்மஅஹு ரஜுலுன் யலூது ஹவுல இப்லிஹி, இந்த சூருடைய சப்தத்தை முதலாவதாக கேட்பது யார் என்று சொன்னால், ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் தொட்டியை சரி செய்து கொண்டிருப்பார். இவர் தண்ணீர் தொட்டியை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சூருடைய சப்தம் வரும். இவர் என்ன சப்தம் என்று காதை உயர்த்தி அவ்வாறு கேட்பார். கேட்டது மட்டும் தான் அவர் அப்படியே சரிந்து கீழே விழுந்து விடுவார். அதற்கு பிறகு இந்த சூருடைய சப்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அனைவரும் அதே நிலையில் மரணமடைந்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 2940வது ரிவாயத்தாக பதியப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இந்த சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு முழு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிருள்ள படைப்பினங்களும் மரணித்துவிடும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவது போல, ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானங்களிலே இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் மரணித்துவிடும் இந்த சூர் ஊதப்பட்டு விட்டால். அருமையானவர்களே, இந்த வானத்திலே இருப்பது வெறுமனவே மலக்குமார்கள், வானவர்கள் தான். இந்த வானவர்கள் கூட இந்த சப்தத்தினால் மரணம் அடைந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், தஃப்சீருல் ஹாஸின்ல எழுதப்படுகிறது, சூரா நம்ல் அத்தியாயம் 27 வசனம் 87 அந்த ஆயத்துக்கு கீழால் இந்த விடயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், பறவைகள், உயிருள்ளவை, மலக்குமார்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே கடைசியாக மிகுதமாக இருப்பது 4 மலக்குகள் மட்டும்தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த சந்தர்ப்பத்தில் மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் கூறுவான், இப்பொழுது உலகத்திலே யார் மிகுதமாக இருக்கிறார்கள்? உடனே ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ், நானும் இஸ்ராஃபில், மீகாயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த 4 பேர் தான் மிகுதமாக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், ஹுத் நஃப்ஸ இஸ்ராஃபில், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை நீங்கள் எடுத்து விடுங்கள். அதே போல மலக்குல் மௌத்தும் அவர்களுடைய ரூஹை எடுக்க இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமும் மரணித்து விடுவார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது யார் மிகுதமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லாமே அல்லாஹ் அறிந்தவன். அப்படி இருந்தும் அல்லாஹ் கேட்பான், இப்பொழுது ஜிப்ரீலையும் மீகாயிலையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் என்று சொன்னதும், ஹுத் நஃப்ஸ மீகாயில், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரையும் நீங்கள் கைப்பற்றி விடுங்கள் என்று சொல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரையும் கைப்பற்றி விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது மிகுதமாக இருப்பது யார் என்றதும், நானும் ஜிப்ரீலும் மட்டும் தான் மிகுதமாக இருக்கிறோம் என்று ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதும், இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத்தை பார்த்து, உங்களுடைய உயிரை நீங்களே கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும், ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உயிரை அவர்களை எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் மரணமடைந்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா ஜிப்ரீல், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்திலே மிகுதமாக இருப்பது யார் என்று கேட்டதும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், உன்னையும் என்னையும் தவிர இந்த உலகத்திலே உயிருடன் யாரும் கிடையாது யா அல்லாஹ் என்றதும், இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வான், யா ஜிப்ரீல், லா புத்த மின் மௌத்திக், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் அவசியம் மரணித்து விடுங்கள் என்று சொன்னதும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபயக்உ சாஜிதன், சுஜூத் செய்தவர்களாக பூமியிலே விழுவார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உயிரையும் கைப்பற்றி விடுவான். இந்த சந்தர்ப்பத்தில் அருமையானவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் தான் இருப்பான். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி யாருடைய கையிலே இருக்கிறது? லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் யாருடைய கையிலே இருக்கிறது? யாரெல்லாம் உலகத்திலே எனக்கு தான் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே பதிலை கூறுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாளக்கூடிய ஒருவனாகிய அல்லாஹ்வுக்கு தான் எல்லா ஆட்சியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பான். அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனிமையில் 40 வருடங்கள் இருப்பான். 40 வருடங்களுக்கு பிறகு சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜுமருடைய ஆயத்திலே தெளிவாக கூறுகிறான்,
பிறகு மீண்டும் சூர் ஊதப்பட்டுவிடும். ஃபஇதாஹும் கியாமு யன்துரூன். அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் கியாமத்துடைய நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை கண்கூடாக பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான். அருமையானவர்களே, சூரா யாசினிலே அல்லாஹ் கூறும் பொழுதே அத்தியாயம் 36 வசனம் 51, வனுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டுவிடும். ஃபைதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் தங்களுடைய மண்ணறைகளில் இருந்து எழுந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி விரைந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையானவர்களே, முதலாவது சூர் ஊதப்பட்டு 40 வருடங்கள் அல்லாஹ் தனிமையில் இருப்பான். அதற்கு பிறகு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி இரண்டாவது தடவை சூரை ஊதச் சொல்வான். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதுவார்கள். அந்த சப்தத்தை கேட்ட அனைத்து ஜீவராசிகளும் தங்களுடைய இடங்களில் இருந்து அப்படியே உயிர் பெற்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் போய் நிற்பார்கள். அதுதான் மஹ்ஷருடைய மைதானம். அருமையானவர்களே, முதலாவது சூர் ஊதப்பட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அடியோடு மரணித்துவிடும், இந்த உலகமும் அழிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்பட்டு விடும் பொழுது, வைதன் நுஜூமுன் கதரத், இந்த நட்சத்திரங்கள் ஒளி இழந்து அப்படியே உதிர்ந்து விடும் பொழுது, வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல் தீமூட்டப்பட்டு விடும் பொழுது. கண்ணியமானவர்களே, சூரா ஹாக்காவில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத்து வாஹிதா வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத வாஹிதா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கூறுகிறான், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால், இந்த பூமி இந்த மலைகள் எல்லாம் சுக்குநூறாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இது எப்பொழுது நடக்கும்? முதலாவது சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு. அதற்கு பிறகு தனிமையில் 40 வருடங்கள் இருப்பான். பிறகு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பாட்டி இரண்டாவது தடவை சூரை ஊதச் சொல்வான். அந்த சந்தர்ப்பத்திலே அருமையானவர்களை சூரை ஊதுவார்கள். அதற்கு பிறகு எல்லா படைப்பிடங்களும் தங்களுடைய இருப்பிடங்களில் இருந்து, குறிப்பாக மனிதர்கள் தங்களுடைய கபர்களில் இருந்து எழுந்து மஹ்ஷருடைய மைதானத்தை நோக்கி செல்வார்கள். இதற்கு பிறகுதான் மறுமையுடைய வாழ்வு ஸ்டார்ட் ஆகும். கண்ணியமானவர்களே, பயங்கரம். அல்லாஹ் நம்முடைய முடிவை சீராக்குவானாக. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையிலே கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.